இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இது பண்றதுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் புதுமை பெண் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு சோஷியல் ஜஸ்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆட்சி அமைந்த 100வது நாள் ஒரு பெரிய விழாவா எடுத்து இல்ல ஒரு லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பயனாளிகள் கொண்ட ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம பெரியாருக்காக பெரியார் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற சட்டம் தடைப்பட்ட போது மீண்டும் கலைஞர் பல முயற்சிகள் எடுத்தார். ஆனால் அது தெளிவாக முடியவில்லை. பெண் ஓதுவார்கள் உட்பட பார்ப்பன அல்லாத மக்கள் பார்ப்பனர்கள் எல்லாத்துக்குமே வந்து அர்ச்சகர் ஆணையை தன்னுடைய 100வது நாள் ஆட்சியில் வழங்கியவர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்போ சார் பதிவாளர்கள் அலுவலகம்னா போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்க இருக்கிற பதிவாளர் வந்து ஒரு மேடையில உட்காந்துட்டு மக்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. டயஸ் மாதிரி, இப்போ ஜட்ஜஸ்னா உட்காந்துருக்க டயஸ் மாதிரி இருக்கும். அதை கூட வந்து எடுத்துட்டு சம அளவில் உட்காருங்க அப்படின்றத கொண்டு வந்தது தான் திமுக அரசாங்கம்.